வானம் தனக்கு சொந்தமானது என்பதால் அவள் கூரையை நிராகரித்தாள். ஆனால் அவள் பாதுகாக்கிறாளா அல்லது தண்டிக்கிறாளா? அவள் யார்? பண்டைய உறையூரில் ஒரு சோழ மன்னன் தனது வழிபாட்டிற்காக அரச தோட்டத்திலிருந்து பூக்களை பறித்த சிறந்த சிவபக்தரான சரம முனிவரை அறியாமல் தண்டித்து ஒரு பெரும் தவறை செய்தான். இந்த அநீதியால் கோபமடைந்த முனிவர் அந்த நிலத்தை சபித்தார். விரைவில் புயல்களும் அழிவுகளும் நகரத்தை சூழ்ந்து அது பாழடைந்தது. ஆனால் எல்லாம் சரிந்து மக்கள் தங்குமிடமின்றி தவித்தபோது அந்த மண்ணின் தெய்வீக பெண் சக்தி வெக்காளி அம்மனாக தனது உக்கிரமான வடிவத்தில் வெளிப்பட்டு அப்பகுதியின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராக எழுந்தது. தனது மக்கள் மீண்டும் பாதுகாப்பாகும் வரை திறந்த வானத்தின் கீழ் இருப்பேன் என்று அவள் சபதம் செய்தாள். அதனால்தான் இன்றும் வெக்காளி அம்மன் கோவிலில் அவள் தன் மேல் கூரையின்றி இயற்கையின் சீற்றங்களுக்கு முழுமையாக வெளிப்பட்டு வீற்றிருக்கிறாள். தங்கள் பிரச்சனைகளை எழுதி நேரடியாக அவளது பாதங்களில் சமர்ப்பித்தால் எந்நேரமும் விழிப்புடன் இருக்கும் அந்த தேவி எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தும் நிதி சிக்கல்களை தீர்த்தும் எல்லாம் தேக்கமடைந்து விட்டதாக உணரும்போது முன்னேறி செல்ல தேவையான தைரியத்தை அளித்தும் விரைவாக பதிலளிப்பாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி.